Hello my dear students, today in computer application subject we learn lesson number 1 multimedia and desktop publishing part 1. Today we learn about definition of multimedia, components of multimedia, the first two components text and image. Definition of multimedia. The word multimedia consists of two words, multi and media. Dear students, the word multimedia consists of two words. So multimedia அப்படின்ற வேர்டில் ரெண்டு வேர்ட் வந்து சேர்ந்துருக்கு, multi and media. Multi means many, that is at least two. Media is the plural form of medium, which means that multiple forms of media are combined together and provide services like storage, communication, presentation and input-output interactions of text, video, image, graphics and audio. Look at the picture, dear students. In this picture we can see speakers, CPU, computer, TV, cell phones and Wi-Fi connections, etc. So this image explain the multimedia. So multimedia அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் ஷேர் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன வேல அப்படின்னு பார்க்கும்போது in a way of text or video or image or graphics and audio. ஸோ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா சேர்த்து கொடுக்கும்போது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மல்டிமீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் த மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் மீடியா ஆர் கம்பைன் டுகெதர். ஸோ தனித்தனியாக இருக்கிற இது எல்லாத்தையும், அதாவது டெக்ஸ்ட்டு, வீடியோ, இமேஜ், கிராஃபிக்ஸ் அண்டு ஆடியோ, இது எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி கொடுக்கறது தான் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ பாருங்கள், multimedia allows the user to combine and change data from various sources like image, text, graphics, video, audio in a single platform. So கவனிங்க, multimedia allows the user to combine and change data from various sources. அப்போ பல வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸஸ் எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிமீடியாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன மாதிரி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ், வீடியோ அண்டு ஆடியோ. காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. Multimedia has 5 major components. Dear students, multimedia has 5 major components. So multimedia-வில் 5 major components இருக்குது. Text, image, sound, video and animation. So these are the 5 major components of multimedia. So multimedia-வில் இருக்கிற 5 major components: text, image, sound, video and animation. They are explained in detail below. So இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பிரீஃபாக பார்க்க போகிறோம். Look at the picture, students. Dynamic element, static element. ஸோ இந்த மல்டிமீடியா காம்போனன்ட்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம், 2 டைப்ஸாக பிரிக்கிறோம்: டைனமிக் எலிமெண்ட்ஸ், ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸ். ஸோ டைனமிக் எலிமெண்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது: வீடியோ, அனிமேஷன் அண்ட் ஆடியோ. ஆடியோ மீன்ஸ் சவுண்டு. ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா டைனமிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் டைனமிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது வந்து சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வீடியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய மூவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது வந்துட்டு ஒரே ஸ்டாண்டர்டாக இல்லாமல் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா டைனமிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வீடியோஸில் மூவிங்ஸ் இருக்கும், அனிமேஷன்ஸில் பார்த்திங்கன்னா மூவிங்ஸ் இருக்கும். ஆடியோ, சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போதுட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது வந்துட்டு ஹை பிச், லோ பிச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ சவுண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இல்லை குறைவாக இருக்கும்,
எக்கோ இருக்கும், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறோம், டைனமிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸில் 2 டைப் இருக்குது, டெக்ஸ்ட் அண்டு கிராஃபிக்ஸ். ஸோ இது ரெண்டும் ஸ்டாட்டிக் மீன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும், எந்த ஒரு மூவிங்கும் இருக்காது. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் எந்த ஒரு மூவிங்ஸும் இருக்க போகிறதில்ல. ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிட்டோம்னா நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது அப்படியே தான் இருக்கும், அது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதே போல் தான் கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் அப்படின்னும் போது இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இமேஜ் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே தான் இருக்க போகுது, அது சேஞ்ச் ஆக போகிறது இல்லை இல்லையா. ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஃபோட்டோ அப்படியே ஃபோட்டோவாக தான் இருக்குமே தவிர அதை சேஞ்சஸ் இருக்காது. ஸோ வீடியோவில் சேஞ்சஸ் இருக்கும், பட் கிராஃபிக்ஸில் நமக்கு அதாவது இமேஜில் நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் இது ரெண்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெக்ஸ்ட். Dear students, in this slide we can learn about the first component of multimedia, text. Text is the basic component of multimedia and is the most common way of communicating information to other person. So students, multimedia oda basic component text அப்படினு சொல்லி இப்ப நம்ம பார்க்கிறோம். Text is the basic component of multimedia. The most common way of communicating information to other person. அப்போ மல்டிமீடியாவில் ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு நாம் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய காம்போனண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை தான் டைப் பண்ணி நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் போடுவீங்க, வீடியோஸ் போடுவீங்க. இருந்தாலும் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். யாருக்காவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கீபோர்டில் டெக்ஸ்ட்டில் தான் டைப் பண்ணி நீங்கள் மெசேஜஸை பாஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பழைய காலத்துலேருந்தே, அதாவது ஆதி காலத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ தமிழில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த காலத்தில் கூட ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுருந்தாங்க. அதே போல் யாருக்காவது ஏதாவது தகவல் அனுப்பணும், அதாவது அரசர்கள் இன்னொரு அரசர்களுக்கு தகவல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, மிருகத்துடைய தோள்களில் எழுதி அந்த சுருளை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போத்திலிருந்தே இப்போ கரண்ட் இது வரைக்கும் பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது டெக்ஸ்ட் இஸ் த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் மல்டிமீடியா. ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படின்னும் போதுட்டு ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். Even though multimedia includes image, video, audio and graphics, text is the basic component used in multimedia. ஸோ நம்ம மல்டிமீடியாவில் இமேஜ், வீடியோ, ஆடியோ, கிராஃபிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் டெக்ஸ்ட் அப்படின்றது தான் பேசிக் காம்போனண்ட் ஆஃப் மல்டிமீடியா. Dear students, text in multimedia we can use 2 type of text. One is static text, another one is hypertext. ஸோ நீங்கள் மல்டிமீடியாவில் 2 type of text யூஸ் பண்ணலாம், static text and hypertext. Now we can learn static text. Static text, the text or the word will remain static as a heading or in a line or in a paragraph. ஸோ ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங்கை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹெட்டிங்காக ஒரு லைனாவோ இல்லை ஒரு பேராகிராஃபையோ கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் மீன்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அப்படியே ஒரே ஒரு ஃபார்மேட்டில் அப்படியே தான் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுப்போம். The words are given along with the images to explain about the images. ஸோ இந்த ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை பார்த்த உடனேயே இந்த இமேஜ் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நமக்கு என்ன பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லுக் அட் த இமேஜ் சில்ட்ரன்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தோணுது? எஸ், ஸோ இந்த இமேஜ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க மொபைல் ஃபோன்ஸ்லலாம். ஸோ ஃபேஸ்புக்குக்கான சிம்பிள். அப்போது அந்த சிம்பிள், அந்த இமேஜை பார்த்த உடனேயே இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருது இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரியான இமேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு
அதாவது கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட்மார்க் சிம்பிள் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரேட்மார்க் சிம்பிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட சிம்பிளை இன்னொரு கம்பெனி யூஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் the word will either give information or support an image or an video. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு வீடியோவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லுக் அட் த பிக்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். இது இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டோட செகண்ட் டைப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் அ system which consists of nodes. The text and the links between the nodes which defines the path the user need to follow for the text access in non-sequential ways. So dear students, hypertext அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு நம்ம வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு இல்லை ஈஸியாக போய் பார்த்துட்டு வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வந்துருக்கும். அதாவது இந்த ப்ளூ கலரில் டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் மெர்ஜான மாதிரி தான் டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட்லாம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எதுவும் ஆகாது. ஆனால் அதே அந்த ப்ளூ கலரில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உடனே அது இன்னொரு பேஜுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் அந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அது இன்னொரு பேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரியோ இல்லை அதே பேஜில் எண்டுக்கு போகிற மாதிரியோ இல்லை மிடிலுக்கு போகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ லுக் அட் த பிக்சர். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்துட்டு 2 வெப்பேஜ்க்கு ஒரு அந்த மாடல் கொடுத்துருக்கோம். ஐ ஆம் அ வெப்பேஜ், திஸ் டெக்ஸ்ட் கண்டெயின் அ லிங்க். அந்த லிங்க் அப்படின்ற வேர்ட் மட்டும் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ளூ கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, அது அடுத்த பேஜுக்கு போகுது. அடுத்த பேஜ் வந்து பாருங்கள், ஐ ஆம் ஆல்சோ எ வெப்பேஜ் பட் திஸ் டெக்ஸ்ட் டஸ் நாட் ஹாவ் எனி லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போது அந்த ப்ளூ கலர் இருக்கிற வேர்டு ஒரு லிங்க் வேர்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அடுத்த பேஜுக்கு போகுது. அந்த செகண்ட் பேஜில் பாருங்கள் எங்கேயுமே ப்ளூ கலர் வேர்ட் கிடையாது. அப்போது அடுத்த லிங்க் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அங்கேயும் ஒரு ப்ளூ கலர் வேர்டு இருந்துருந்துச்சுன்னா அது இன்னொரு பேஜுக்கு நம்மளை கூட்டு போகும். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The author of working system create this structure. The user is permitted to define their own path in more sophisticated hypertext system. The user is provided with the flexibility and choose to navigate in hypertext. ஸோ பாருங்கள், ஒரு ஆத்தர், அதாவது இந்த பேஜை க்ரியேட் பண்ணுற ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேஜ் க்ரியேட் பண்ணும்பொழுது எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட்டாக இருக்கணும், ஸோ எதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு லிங்க் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ யூசர்ஸ் ஈஸியாக இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நேவிகேட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் போய் சர்ச் பண்ண முடியும். ஸோ நேவிகேட் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சர்ச் பண்ணி மாறி மாறி போகிறத சொல்கிறோம். ஸோ இந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட்டை தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்வென்ஷனல் வே, அதாவது வந்துட்டு ஒரு ஆர்டராக தான் போகணுன்ற அவசியம் இல்லை. எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஜம்ப் பண்ணி ஸ்கிப் ஆகி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போக முடியும். இமேஜ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற காம்போனண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இமேஜ் அப்படின்ற காம்போனண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இமேஜ் ஆக்ட் ஆஸ் அன் விட்டல் காம்போனண்ட் இன் மல்டிமீடியா. ஸோ மல்டிமீடியாவோட விட்டல் காம்போனண்ட் தான் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை விட்டல்? விட்டல் அப்படின்னா என்ன? ஸோ விட்டல் அப்படின்றது தமிழில் சொல்லும்போது இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், விட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது இமேஜ் அப்படின்றது ஒரு விட்டல் காம்போனண்ட் இன் மல்டிமீடியா. These images are generated by the computer in 2 ways, as bitmap or raster images
and as vector images. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பிட்மேப் ஆர் ராஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இமேஜ் ஃபார்மட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் இமேஜ். அப்போது 2 டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்மட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டோட டைப்பும் பார்த்தோம், 2 டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று ஸ்டாட்டிக் அண்டு செகண்ட் ஒன் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க. அதே போல் இமேஜ்லேயும் 2 டைப் இருக்குது. பிட்மேப் ஆர் ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்ற டைப், இன்னொன்று வெக்டார் இமேஜ் அப்படின்ற டைப். ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜை பற்றி பார்க்க போகிறோம். The common and comprehensive form of storing images in a computer is raster or bitmap image. Dear students, ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இமேஜஸ் மேக்ஸிமம் எந்த டைப்பாக இருக்கும்? ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் தான் இந்த ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ். காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னும் போது அதிகமாக பரவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Bitmap is a simple matrix of the tiny dots called pixels that form a raster or bitmap image. ஸோ இந்த raster அப்படி இல்லைனா bitmap images-ஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tiny dots அப்படின்றத நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட மானிட்டரை பற்றி படிச்சிருப்பீங்க, ஸ்க்ரீனை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே இமேஜஸ் எல்லாமே பிக்சல்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ பிக்சல்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன டாட்ஸ். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கும்பொழுது அது ஒரு இமேஜாக நமக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஈச் பிக்சல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more colors based on how much data in bits is used to determine the number of colors. The color depth is determined. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சல் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 2 கலர்ஸ் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் இன்னும் நிறைய கலரில் வந்துட்டு இருக்கும். அப்போது ஸோ பிக்சல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ டேட்டாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிக்சல்ஸ், அதாவது இந்த பிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பிட்ஸுன்ற வேர்டை பற்றியும் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள், 1 bit is 2 color. ஸோ ஒரு பிட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது 0 அப்படி இல்லைனா 1. ஒரு பிட்டுன்றது ஒன்று 0வாக இருக்கும் இல்லைனா 1ன்னு இருக்கும். அப்போ எத்தனை கலர் இருக்கும்? 2 கலர்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 4 bit மீன்ஸ் 16 கலர். 4 bit காம்பினேஷனில் நம்ம எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 16 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே 8 பிட்ஸாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 256 கலர்ஸ். ஸோ 8 பிட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அது 256 டைப் ஆஃப் கலர்ஸ் நமக்கு வந்துட்டு க்ரியேட் ஆக யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய கலர் டைப்ஸ் நம்ம இந்த ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸில் யூஸ் பண்ணலாம். வெக்டார் இமேஜஸ். ஸ்டூடெண்ட்ஸ், now we learn vector images. Drawing elements or objects such as line, rectangles, circles and so on to create an image are based on vector images. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெக்டார் இமேஜஸ் அப்படின்றது சில ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. அதாவது லைன்ஸு, ரெக்டாங்கிள்ஸு, சர்க்கிள்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெக்டார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். The advantage of vector image is relatively small amount of data is required to represent the image and thereby only less memory is needed to store. ஸோ வெக்டார் இமேஜஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அதாவது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த இமேஜஸோட சைஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ஸோ டேட்டாவோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரொம்ப லெஸ் மெமரியிலேயே இந்த இமேஜஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்ம இதுக்காக தான் இந்த வெக்டார் இமேஜஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த வெக்டார் இமேஜஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுனால ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் மெமரியிலேயே கம்ப்யூட்டரில் நம்ம இந்த இமேஜஸை ஸ்டோர் பண்ண முடியும். Compressions techniques are used to reduce the file size of images, that is useful for storing large number of images and speeding transmissions for networked applications. ஸோ இதனோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ். அதாவது நம்ம நார்மலாகவே வெக்டார் இமேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது சைஸ் வந்துட்டு ஸ்மால் சைஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால்
அதில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக கம்ப்ரெஷன் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற சைஸை நம்ம இன்னும் கூட சைஸ் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன இன்னொரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நிறைய இமேஜஸை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணவும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Various compression formats used for this purpose are GIF, TIFF and JPEG. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெஷன் டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GIF, TIFF அண்ட் JPEG. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா JPEGன்ற ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைனா GIF அப்படின்ற ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஃபோட்டோஸோட அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அதோடைய டைப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த JPEGன்ற ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். லுக் அட் திஸ் பிக்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து நிறைய அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஒன் JPGன்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டைப்பில், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா JPEGன்ற டைப்பில் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த வெக்டார் இமேஜஸில் இருக்குது. ரிவ்யூ. Dear students, today we learned about definition of multimedia, components of multimedia and the first two components, text and image. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் மல்டிமீடியா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா, மொத்தம் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு 2 காம்போனன்ட்ஸ் டெக்ஸ்ட் அண்டு இமேஜ். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபஸ்ட் லெசன் மல்டிமீடியா அண்டு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா இதில் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் மல்டிமீடியா, அதே போல் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்போனண்ட். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் ஆன்சர்ஸ். அடுத்தது ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் மல்டிமீடியா காம்போனண்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். இது இல்லாமல் நிறைய இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமில் வரக்கூடியது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். அதே போல் உங்கள் புக்கை எடுத்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எந்த பார்ட் வரைக்கும் இந்த லெசனில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். செகண்ட் பார்ட் வீடியோவில் நம்ம இந்த லெசனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.